Hi guys, welcome to Thanjai couple. இன்னைக்கு நான் ஒன்னு பண்ண போறேனே, அம்மா கொலை பண்ண போறேனே. இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் சமைக்க போறேன். யார் சாப்பிடுறதுன்னா தெரியல. இவர்தான் வேற யாரு? நமக்கு எடுத்த வைபி இவர்தானே. அப்ப இவர் பண்ண சாப்பிடணும். சாப்பிடணும். நீ சாப்பிட்டல நான் சாப்பிட்டல. இன்ன வரைக்கும் நான் நான்வெஜ் சமைச்சதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போறேன். அதுவும் இவங்க செஞ்சதை வச்சு அதை பார்த்து இப்ப செய்ய போறேன். அது எப்படி வரப்போதே தெரியல. ஏதாவது குறைகள் இருந்தா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. இது செஞ்சு முடிச்சிட்டேன்னா எனக்கு காடை ஃப்ரை கிடைக்கும்னு இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். செய்வேன், நான் செய்வேனாமா செய்வேன். ஓடுறாங்க. இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். காடை ஃப்ரை சாப்பிட்றேன். இன்னொரு இடத்துக்கு நீ கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்களே. அது நல்லா இருந்தா தான் நான் கூட்டு போவேன். அதையும் சொல்லிட்டேன். நல்லா தான் இருக்கும். ஆளும் சொல்லக்கூடாது இருக்கும். ஆனா நீ சொல்ற, நீ சொல்லக்கூடாது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். களத்துல இறங்கிட்டாங்க. ஏய் என்ன யோசிக்கிற? செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுல ஏதாவது இருந்தா சொல்லக்கூடாது, சரியா? முதலில் எண்ணெயை ஊற்றவும். எவ்வளவு ஊத்தணும்? நீ செய்யணும் ஊத்திட்டே இருக்க. ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன். ஏய் எண்ணெயிலே எனக்கு பயமா இருக்குடி. மாமா வெங்காயத்தை வதக்கி வச்சுக்குவாங்க. அதை நான் வதக்கி தனியா ஒரு இதுல ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா மறுபடியும் எண்ணெய் ஊற்ற போறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்ப கடுகுக்கு ரொம்ப போட்டுக்க மாட்டாங்க மாமா. அடுத்தது சீரகம், சோம்பு, பொரி இலை, வதக்கின வெங்காயத்தை உள்ள சேர்ப்பேன். வெங்காயம் பொன்னிறமாக வறுத்து இப்பொழுது கறியை போடுவாங்க எங்க அம்மா. சமைச்சு நான் அதை சாப்பிட்டு உயிரோட இருப்பேனா? நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். இப்போ நான் ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்படி போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இதில் தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுருங்க. தக்காளியோட தண்ணியே போதும் நமக்கு. இப்போ பாருங்கள், கறியோட தண்ணி அப்படியே நல்லா இறங்கும். ஃபர்ஸ்டே நம்ம கறி போட்டதுனால கறியோட தண்ணி நல்லா இறங்கியிருக்கு. அதனால் நம்ம தண்ணி ஊற்றவே இதில் தேவையில்லை. இதுலேயே நல்லா பாயில் ஆகிடும். நல்லா குழம்பு திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் எங்கள் மாமா செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் மாமா செய்கிறது. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் தக்காளி ஆட் பண்ணேன்னா எனக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா தக்காளியோட தண்ணியே இறங்கிக்கும். இப்போ நான் எனக்கு அந்த தண்ணி கறி அடியில் பிடிக்கவோ எதுவும் செய்யாது. இப்போ போட்டேன்னா எனக்கு நல்லா அது கறி நல்லா வதங்கும். கறியும் நல்லா வதங்கும். தக்காளியும் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். அம்மா செஞ்சு தரத்துக்கும் எங்கள் மாமா செஞ்சு தரத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனால் நல்லா இருக்கும். ஏதோ புதுசாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் அதை மூடி போட்டு வச்சிடலாம். கேப்ல எனக்கு எங்க மாமாக்கு காடை செய்யறதுக்காக ரெடி பண்ணி வைக்க போறாங்க.
1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அங்கே நாங்கள் 2 பேர்த்துக்கு 2 காடை தான் செய்கிறோம். அதனால் மல்லித்தூள் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து அப்படியே ட்ரையாக இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா, அதாவது மொறுமொறுப்பாக வேணும்னா ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வேணாம் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா கிளறி வச்சிட வேண்டியது. இது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு நீ கரெக்டாக கோழி சமைச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இதை அப்படியே இது பண்ணிட்டோம்னா வறுத்துட்டோம்னா சூப்பராக இருக்கும். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் போடும். இந்த மல்லித்தூள் கூட இருக்கும் எப்பவுமே. மெயினாக போட வேண்டியது உப்பு. மஞ்சள் வந்து கறியில் பிணைஞ்சு வச்சப்பே போட்டதுங்கிறதுனால போட தேவையில்லை. ஒரு மசாலாலாம் போட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. நல்லா சதற விட்டுட்டீங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். என்னமாம்மா நீ ஃபேஸ் பட்டெல்லாம் மாற்றலாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்குமா? டாடி ஏதோ ஒரு கலரில் வருது. மிளகாத்தூள் கலராக இருக்குமா? சக்தி மசாலா, சக்தி மசாலா சில்லி பவுடர் அப்படித்தான் இருக்கும். ஓகே, நான் எனக்கு தேவையான அளவுக்கு கலந்துக்கிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சிட்டீங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு ரெடி. மாமா வாசம் வந்துருச்சு மாமா. உன்னிலே வாசம் வருதுடி. உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு சிக்கன் சமைச்சிட்டேன்னு. பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு கலரா. சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருக்குன்னு வேற சொல்லிட்டேன். நீனே வாசம்லாம் வாசம் மட்டும் தான் நல்லா இருக்கு. வாசம் நல்லா இருக்கும்போது டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். யார் சொன்னா? நல்லா தான் இருக்கும். நீ போய் பேசாத போ. என்ன எங்க கூட்டு போறதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் பாத்துக்க. எங்க கூட்டி போணும் சொல்லு இப்ப. எங்க போலாம்? ஊட்டி கூட்டு போறோம். எங்கம்மா? ஊட்டி. அடுத்த வெக்கேஷன். எஸ், இந்த கொரோனா முடிஞ்சது நீ ஊட்டிக்கு கூட்டு போற. கண்டிப்பா. அது நல்லா இருந்தா தான் கூட்டி போவேன். சிக்கன் குழம்பு நல்லா தான் இருக்கும். நீனா அதுக்காக நல்லா இல்லைன்னு சொன்னா அப்ப நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். உனக்கு கொரோனா வந்து. ஏய் ரெடி புதுசா உங்களுக்குறா. ஓகே டன். ரெடி. மாமா நான் செஞ்சிட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன்னா மல்லித்தலையை கிள்ளி போட்டு இறக்கிடுவேன். இனிமே நான்வெஜ்லாம் நீனே செஞ்சிருவோமோ? இதுவே நானே செஞ்சிருவேன். எனக்கு பிரான் செய்யறதுக்கு மட்டும் சொல்லிக் கொடு. அடுத்தது மீன் செய்ய சொல்லிக் கொடு. அது ஒரு டைம் செஞ்சுட்டேன்னா நான்வெஜ் எல்லாமே நானே செஞ்சிருவேன். என்ன நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க? அவனை கொண்டு வரத்துக்கோ ஓட பண்ற. எங்க மாமா எனக்கு காடை ஃப்ரை பண்ண போறாங்க. ஆமா அதுல 8 பீஸ் தான் இருக்கு. போதும் மாமா, என் ஒரு ஆளுக்கு அது போதும் மாமா. நீ சிக்கன் குழம்பு நல்லா இருந்தா தான் உனக்கு காடை சொல்லிட்டேன். நல்லா தான் இருக்கும். நீ அதை சொல்லாத.
என்ன பாரு மாமா. உனக்கு தெரிய மாட்டேடி கேமரா மறைக்குது. சிரி எந்திரிச்சு மாமா. லெக் பீ அடுத்து மாமா என் மூஞ்ச பார். நல்லா இருக்கா? வாயை திறந்து சொல்லு. உண்மையிலே நல்லா இருக்கு. ஆனா என்ன லைட்டா ஆள் செஞ்சதுல இனிக்குது. அவ்வளவுதான். மற்றபடி சூப்பரா இருக்கு. தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டுச்சு, அதனால லைட்டா இனிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அடுத்த டைம் பார்த்துக்கலாம். நான் முதல் டைம் பரவாயில்ல. ஒரு வருஷம் என்னை ஏமாத்திட்டான், இன்னைக்கு எப்படியே செய்ய வச்சுட்டான். ஒரு வருஷமா எனக்கு நானேஜ் செய்துறியான்னு சொல்லிட்டு என்னையே தான் சமைக்க விடுவா. இன்னைக்கு அழகா ஒரு பெட்டை கட்டி அவளை சமைக்க வச்சாச்சு. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நான் ஊட்டி கூட்டி போறேன், கவலைப்படாத. ஒரு வழியா நான் ஊட்டி போறேன் ஜானி. ஏ எனக்கு காடைக்கு மாமா சமைச்சு கொடுத்தது. இதுதான் நல்லா இருக்கா? எனக்கு தானே செஞ்சான். பரவாயில்ல. இந்த தக்காளி கூட போட்டல, அதனால எனக்கு ஒரு கடை. பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சு நல்லா தான் சமைச்சிருக்கா. ஏதோ கொலை பண்ணிடலான்னு நினைச்சேன். எங்க அம்மா சமைக்கிற மாதிரிலாம் இருக்காது, சும்மா ஹாஸ்டல்ல பழகுனது. அவங்களால அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சொன்ன மாதிரியே நான் சமைச்சு முடிச்சிட்டேன். என்னை ஊட்டி கூட்டி போய் சரியா? கண்டிப்பா ஊட்டி வரேன். அடுத்து நீ பிரான் செய். ஓகே, அதுக்கு வேற ஏதாவது எடுத்துக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த பேசே ஓடுறீங்க. சரி பேசு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழ கமெண்ட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்? எனக்கு வரல ஓட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் எங்களோட இந்த மாதிரி ஃபன் வீடியோவை நீங்க பார்க்க முடியும். பாய்.